நவ கிரகங்களை அறிவோம். ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். 13/11/2026 அன்று கும்பராசியிலிருந்து மகரம் ராசிக்கு ராகு பகவானும், சிம்மராசியிலிருந்து கடகம் ராசிக்கு கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறார்கள். தற்போது முதல் அடுத்த 1.5 வருஷம் 18 மாத காலம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 3, 9வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. ராகு கேது நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு என்னதான் செய்யுது? இந்த ராகு இந்த பிரபஞ்சத்தை விரிவாக்கி கொண்டே போகிறது. ஒரு மனிதனுக்கு என்ன ஆசைகளை, ஆடம்பர வசதி வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா இன்னும் வேணும்னு பணம் சம்பாதிக்கணும்னு ஓட வைக்கிறது. இந்த கேது இந்த பிரபஞ்சத்தை சுருக்குகிறது. ஒரு மனிதனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துகிறது. என்னதான் கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும், மாடி மீது மாடி கட்டினாலும், வசதி வாய்ப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்தாலும், ஒரு மனிதனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய திசா காலங்கள் கேதுவை நோக்கி இழுத்து கொண்டு போகிறது. கேது தான் ஞான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பிற்கால வயதில் நமக்கு இறை பக்தி தான் முக்கியம், நல்லா மரணம் அடைந்தால் போதும் அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க. ராகுவை விட கேதுவே முழு பலம் பெற்றவராக, ஞான மோட்சக்காரனாக கேது பகவான் இருக்கிறார். அடுத்த 1.5 வருஷம் 18 மாத காலம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு 3, 9வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது பலன்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு 9வது வீட்டிலே ராகு வரும்போது ரிஷப ராசி இளைஞர்கள் படித்து முடிச்சிட்டீங்க, வேலை தேடுறீங்க அப்படின்னா வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து அங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி வேலை தேடுங்க. 9வது வீட்டிலே ராகு வரும்போது அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி, அப்பாவை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி, நீங்களே கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இளைஞர்கள் இதை பயன்படுத்திங்க. ஏன்னா 9லே ராகு வரும்போது பல ஊர், பல நாடுகள் விமான பயணங்கள் கூட செய்யலாம். விமானத்தில் போயிட்டு விமானத்தில் வர மாதிரி, கடல் கடந்து போய் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இதெல்லாம் அடுத்த 1.5 வருஷம் ரிஷப ராசி என்பதற்கு ஏற்பட போகிறது. ரிஷப ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு வரும்போது அடுத்த 1.5 வருஷம் வீட்லேயே இருந்தீங்கன்னா, அப்பாவோடு இருந்தீங்கன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கு சண்டை வரும். அடிக்கடி உங்கள் அப்பா உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார், திட்டிக்கிட்டே இருப்பார். அப்புறம் மீறி போனால் சாபம் கூட விடுவார். ரிஷபராசி என்பர்கள் பெரும்பாலும் அப்பாவுக்கு கட்டுப்பட மாட்டீங்க. அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு காதில் கூட வாங்க மாட்டீங்க. ரிஷபராசி என்பளுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. அடுத்த 1.5 வருஷம் இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி உங்களுடைய வேலையை அமைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா இல்லை கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பேன் அப்படின்னா, கூட்டு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். உங்கள் அப்பாவிடம் சாபம் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். கோச்சாரத்தில் ராகு கேது சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அந்த காரக உறவை விட்டு பிரித்து விடும். அல்லது அந்த காரக உறவிடமே தான் நான் இறப்பேன் அப்படின்னா அவங்களிடம் கடுமையான மன விரோதம், ஒரு சந்தோஷமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த சர்ப்ப கிரகங்கள் ஏற்படுத்தி விடும். அதனால் 3, 9வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது இளைய உடன் பிறந்தவர்களை விட்டு, தந்தையை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கறது ரிஷபராசி என்பதுக்கு நல்லது. வெளியில் போய் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கில், உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் அப்படியே கட்டுக்கட்டாக ஏறும். 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம்னு பணம் கட்டுக்கட்டாக நீங்கள் சேர்த்திக்கலாம். உங்களுடைய சேமிப்பு
அடுத்த எதிர்கால முன்னேற்றத்திற்கு அபரிவிதமாக இருக்கும். ரிஷபராசிக்கு 9வது வீட்டிலே ராகு வரும்போது ஏதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுச்சுன்னா, உங்கள் மேலே வழக்கு இருந்துச்சுன்னா, அந்த வழக்குகள் முழுமையாக உங்கள் பக்கம் தீர்ப்பாகி சாதகமாக முடிஞ்சு போயிடும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. 9வது வீட்டிலே ராகு செல்லும்போது அடுத்த 1.5 வருஷம் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கோவிலுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை பளு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். பணம் கை நிறையா கட்டுக்கட்டாக சம்பாதித்து கொண்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பயணம் போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வெளியில் சென்று வர மாதிரி உங்களுடைய வேலையை அமைத்து கொண்டீர்கள் என்றால் 9வது வீட்டிலே செல்லக்கூடிய ராகு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுப்பார். ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே அடுத்த 1.5 வருஷம் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 3வது வீட்டிலே கேது வரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும். ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாகும். நீங்கள் பல பேருக்கு உதவி செய்கிற மாதிரி, பணம் காசு கொடுத்து உதவுற மாதிரி அடுத்த 1.5 வருஷம் இருக்கு. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, 3லே கேது வரும்போது யாருக்காவது கையெழுத்து போட்டால் அது ஜாமீனாக இருக்கலாம். இது ஒரு விஷயத்துக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்குது அப்படின்னா கூட, உங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா அது விளங்கவே விளங்காது. 3லே கேது வரும்போது ரிஷபராசி என்பர்கள் யாருக்கும் போய் கையெழுத்து போட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட சர்டிஃபிகேட்டில் போய் கையெழுத்து போட்டிங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்பு தடைபடும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு வேலை இருக்காது. இடம் மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும். அரசு வேலையாக இருந்துச்சுன்னா உடனே மாவட்டங்கள் கூட, மாநிலங்கள் கூட, மத்திய அரசு பணியாக இருந்தால் மாநிலங்கள் கூட மாறி போகிற மாதிரி, அல்லது மாநிலமாக இருந்தால் மாவட்டங்கள் மாறி வேலை பார்க்குற மாதிரி பணி இடம் மாற்றங்கள் ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். 3வது வீட்டிலே கேது செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்களிடம், தம்பி தங்கைகளிடம் ஒரு சிலருக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். கடுமையான பகை விரோதம் கூட வரும். உடன் பிறந்தவர்களிடம் ரிஷபராசி என்பர்கள் அடுத்த 1.5 வருஷம் கொஞ்சம் பகை விரோதம்லாம் பார்த்திங்கன்னா, இளைய உடன் பிறந்தவர்களிடம் உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 1.5 வருஷம் தற்போது முதல்ல ரிஷபராசி என்பதற்கு கண்டிப்பாக கிடைக்காது. இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்கு 3, 9வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது அடுத்த 1.5 வருஷம் வருது, நல்ல முன்னேற்றம் வருது. இடம், பயணம், வேலை, தொழில் சார்ந்து நீங்கள் வெளியில் சென்றால் உங்கள் அப்பா சம்பாதித்த பணத்தை விட உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்களே கஷ்டப்பட்டு உழைத்து வியர்வை செஞ்சு கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம். இது என்னுடைய அனுபவபூர்வமாக உண்மை. இதை ரிஷபராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.